இந்த வாட்டி வந்து குக் வித் கோமாளி சீசன் 5ல நாங்கள் 2 பேரும் இல்லாமல் இருக்கலாம். ஃபேமஸ் சமையல் கலைஞர் வெங்கடேஷ் பட் நேத்து குக் வித் கோமாளி ஷோவோட 5th சீசனில் நான் இல்லைன்னு சொன்னதையே ரசிகர்களால் இன்னும் ஜீரணிக்க முடியலை. அதுக்குள்ளேயும் செஃப் தாமு அவர்களும் நானும் இந்த ஷோவில் இருக்க போவதில்லை அப்படின்றத சொல்லி உறுதி பண்ணுறத போல சொல்லியிருக்காரு. ஒரு சமையல் நிகழ்ச்சியை கூட இவ்வளவு காமெடியாக டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரையுமே சிந்திக்க வச்ச ஷோ தான் குக் வித் கோமாளி. லாஸ்ட் 4 சீசன்களாக இளசுகளில் இருந்து பெருசுகள் வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் நல்ல வரவேற்பை பெற்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு சமையல் திறமையை வெளிப்படுத்தின பிரபலங்கள் நிறைய பேர் வெள்ளித்திரை வாய்ப்பை பெற்று அவங்களோட கெரியரில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. குக்குகளை விட கோமாளிகள் காட்டில் தான் பட வாய்ப்புகள் கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷோல நடுவர்களா இருந்துட்டு வரவங்க தான் செஃப் தாமு அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட். இவங்க 2 பேரும் இந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதும் ஜாலியாக கமெண்ட் சொல்லிட்டு வரதால இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் கூட்டமே உருவாகிருச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் ரொம்ப சீக்கிரமாகவே குக் வித் கோமாளி சீசன் 5 ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வர இந்த நிலைமையில் அதில் கலந்து கொள்கிற போட்டியாளர்கள் நடுவர்கள் பற்றின தகவல்கள் எல்லாம் அப்பப்போ வெளியாயிட்டு தான் இருக்கு. இதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமாக ஜட்ஜில் ஒருத்தரான வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளி ஷோவில் இருந்து விலகுவதா நேற்று அறிக்கை மூலமாக தெரிவிச்சிருந்தாரு. இது பற்றி நேற்று அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த சில மாதங்களாகவே நிறைய சோசியல் மீடியா தளங்களில் குக் வித் கோமாளி சீசன் 5 புதிய சீசன் தொடங்கும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஷோவில் நான் நடுவராக இருப்பேன்னு செய்திகள் பரவிட்டு வருது. மில்லியன் கணக்கான மக்களை மகிழ்ச்சி அடைய செஞ்ச இந்த அற்புதமான ஷோவில் இருந்து நான் ஓய்வு எடுக்க போகிறேன். இந்த அற்புதமான ஷோவை உருவாக்கி செயல்படுத்தின என்னோட டைரக்டர் அண்ட் நிகழ்ச்சியாளர்கள் எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு ஷோவாக இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இருந்து நான் விலகிறது ஒரு கடினமான முடிவு தான். ஆனால் நான் அதில் உறுதி அளிக்கிறேன். குக் வித் கோமாளி சீசன் 5 ஷோவில் கலந்து கொள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதையே ஃபேன்ஸ்னால ஜீரணிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த இந்த வேளையில் செஃப் தாமு அவர்களும் அவரோட பங்குக்கு இன்னொரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் செஃப் வெங்கடேஷ் மட்டும் சேர்ந்து ஒரு புது ஷோ பண்ண போகிறோம். அதனால் எங்களால் குக் வித் கோமாளி சீசன் 5ல் கலந்துக்க முடியாது அப்படின்னு அவரும் இந்த ஷோவை விட்டு விலகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வீடியோ மூலமா. இதை பார்த்தோன்னே ஃபேன்ஸுகளுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக ஒரு பேரதிர்ச்சியாக அமைஞ்சிருச்சு. இனி வரப்போகிற குக் வித் கோமாளி ஷோவில் இன்னும் யார் ஜட்ஜஸாக வருவாங்க, அப்படி யாராவது புதுசாக வந்தால் அவங்களால இந்த ஷோவை பழையபடி கொண்டு போக முடியுமா அப்படின்ற பல எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஃபேன்ஸுகள் மத்தியில் எழுந்திருக்கு.